உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் இருக்காது. அது ஒரு அமைதியான ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை எல்லா நாட்களும் நிச்சயமாக இருக்க செய்யும். வெளியில் நீங்க சிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. மெதுவா பேசவும் செய்வீங்க. ஆனா நீங்கள் எதையுமே உள்ளுக்குள் இருப்பதை எதையுமே நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். எல்லோரையும் புரிஞ்சிக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை அனைவரிடமும் காட்டுவீங்க. எல்லார் மீதமும் நீங்கள் பாசமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதே மாதிரி மற்றவங்களும் உங்கள் மீது பாசமாக இருப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. நீங்க தான் மற்றவங்க மீது அன்பையும் சரி உங்களுடைய உணர்ச்சிகளையும் நீங்க காட்டி கொண்டிருக்கணும். ஆனா மற்றவங்க யாரும் உங்கள் மீது அதை காட்டவே மாட்டாங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாத காயங்கள் நிறைய இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த காயங்கள் எப்பொழுதுமே உங்களுக்குள்ள தீராமல் இருந்து கொண்டே இருக்கும். சில உறவுகளை நீங்க விடாம பிடித்திருப்பீங்க. பிடித்து கொண்டேவும் இருக்கவும் செய்வீங்க. இதுதான் என்னுடைய உலகம்னு கூட நீங்க நினைத்த நாட்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா அந்த உறவுகள் தான் உங்களை நிச்சயமா உடைத்திருக்கும். ஏன் உடைத்தது, எதனால உடைத்தது அப்படின்னு தெரியாமல் உங்களுக்குள்ள எத்தனையோ நாட்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்க அடைந்த காயங்கள் சாதாரணமான காயங்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. அது வார்த்தைகளால் காயப்படுத்திய ஒரு காயங்களாக இருக்கும். அந்த காயங்கள் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, எந்த ஒரு பிரச்சனையால் உருவானது என்று எந்த விதமான ஐடியாக்களும் இல்லாம நீங்க சிக்கி தவித்த நாட்கள் நிச்சயமாக உண்டு. நம்பிக்கையை உடைத்த காயங்களாக கூட அந்த ஒரு காயங்கள் இருந்திருக்கும். நீ இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க கூட ஒரு நாள் திரும்பி பார்க்காம போன காயங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த காயங்கள் வெளியில் யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஆனா அது உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக ஆழ்த்தியதாக நிச்சயமாக இருக்கும். அதனை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழுத நாட்களாக கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அது இருந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் பையிலாக கூறுங்கள். ஆனா தினமும் உங்களுடைய உள்ளத்தை நீங்க கொத்தி கொண்டு தாங்க இருப்பீங்க. சில இரவுகள் காரணமே இல்லாம நீங்க அழுதுருப்பீங்க. அந்த அழுத நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அது அழுத காயங்கள் இன்னும் ஆறலின்னு காட்டக்கூடிய ஒரு புதிய ஒரு சாட்சியாக கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க நம்பிக்கை கொடுத்தவங்க ஏன் உங்களை பயன்படுத்தினாங்கன்னு கேள்வி உங்களுடைய மனசுக்குள்ள நிறைய தடவைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு கேள்வியால உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ அளவுக்கு நீங்க பாதிப்புகளுக்கு நிச்சயமாக உருவாகி இருப்பீங்க. ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டதுன்னு கூட தெரியாம எத்தனையோ அளவுகளுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா தொலைக்கவும் செஞ்சிருப்பீங்க. அதற்கான உண்மை கொஞ்சம் கசப்பாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். கசப்பாக இருந்தாலும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க ரொம்ப நல்லவங்க தான். நீங்க யாரையும் சந்தேகப்பட மாட்டீங்க. உடனடியாக நம்பி விடுவீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். உங்களுடைய மனசு எப்பொழுதுமே தூய்மையானதாக இருக்கும். அதனால சிலர் உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்தி இருப்பாங்க. ஏன் பயன்படுத்துறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனாலும் உங்களுடைய நல்ல மனசை எத்தனையோ நபர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்க எல்லாம் யார் யார் தெரியுமா? உங்களுடைய உயர் நண்பர்களாக இருக்கலாம். உயர் நண்பர்கள், நண்பிகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். காதலன், காதலி, சில சமயம் உங்களுடைய குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்களாக கூட இருப்பாங்க. அந்த ஒரு நபர் இவங்க உங்களுடைய மனசை அதிகமாக காயப்படுத்தி இருப்பாங்க. உங்களிடம் நல்லா பழகுவது போல பழகி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் இந்த மனிதர்கள் நிச்சயமாக உருவாக்கி இருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இது எதுவுமே தெரியாமல் தான் நீங்கள் நடந்திருப்பீர்கள். போக போக இது எல்லாம் அறிந்தவுடன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள பல முறைகள் எழுந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். பேசாம நீங்க தாங்கிய கண்ணீர் அது ஒரு நாள் 2 நாள்கள் கிடையாது. வருடங்களாக சேமித்த ஒரு கண்ணீராக இருக்கும். அதை உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்கள் வைத்து கொண்டிருந்திருப்பீங்க. யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். என்ன நடந்தாலும் நான் தாங்கிக்கலாம் என்று நீங்க உங்களையே நீங்களே சொல்லிக்கொண்டு இருந்த நாட்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள அந்த ஒரு கண்ணீர் ஒரு சுமையாக மாறி சில நேரம் மூச்சை அடக்கிற மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாக்கியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில 5 மிக பெரிய ஒரு மாற்றங்கள் என்ன தெரியுமா? பிடித்த உறவின் ஒரு கதையாக இருக்கும். நீங்க ஒருவரை விட முடியாம அவங்களே உங்களை காயப்படுத்தினாலும் கூட ஒரு நாள் நீங்க மாறுவாங்க அப்படின்னு அவங்கள நீங்க நம்பி ரொம்ப நாளா காத்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு காத்திருப்பு தான் உங்களுடைய மனசை மெதுவாக உடைத்திருக்கும். நீங்க நம்பிய நம்பிக்கையும் அதை உடைக்கவும் செய்திருக்குங்க. அந்த ஒரு உறவு உங்களை மாறாமல் உங்களை அப்படியே நிறுத்திவிட்டு வேறொரு உறவை பார்த்து சென்று விடுவாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மனது மனதை நோக்கடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நிச்சயமா மாறியிருக்கும். நீங்க பயன்படுத்தப்பட்ட நம்பிக்கையின் கதை எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்? நீங்க கொடுத்த ஒரு நம்பிக்கை
அவங்க கையில ஒரு ஆயுதமாக மாறி உங்களை அது காயப்படுத்தியிருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி இருந்தாலும், அந்த நாளிலிருந்து உங்களுடைய நம்பிக்கை கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோரணமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக்கவும் செஞ்சிருக்கும். இதனால உங்களை பயன்படுத்திய நபர்கள் எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. மூணாவதா இருப்பது, பேசாத கண்ணீரின் கதையாக உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். நீங்க சொல்லாம இருந்த எல்லா விஷயங்களும் உங்களுடைய உள்ளுக்குள்ள கத்திக்கொண்டே இருந்திருக்கும். அதனால நீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் எத்தனையோ நாட்கள் நீங்க போராடி இருப்பீங்க. போராடிய நாட்களுக்கு கூட விடை தெரியாமல் இருந்த நாட்களும் நிச்சயமாக இருக்கும். அது அமைதியான ஒரு வழியாக இருக்கும். யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வழியாகவும் இருக்கும். என்னால மட்டும் தாங்க முடியுமா என்ற ஒரு குரல் உங்களுக்குள்ள நிச்சயமா கேட்டிருக்கும். ஒரு நாள் உங்களுடைய உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்க ஆரம்பித்திருக்கும். நீ இவ்வளவு தாங்கணுமான்னு. அது உங்களுடைய கூடவே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கலாம். உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்க ஆன்மாவை கூட இருக்கலாம். அதை கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். நீங்க உங்களையே மறந்துட்டீங்க அப்படின்னு உங்களை நினைவூட்டக்கூடிய ஒரு குரலாக இருக்கும். நீங்க நிம்மதியை தேடிய ஒரு பயணமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நீங்க அமைதியை தேடி பல இடங்கள்ல ஓடி இருப்பீங்க. மனிதர்களிடம் போயிருப்பீங்க, உறவுகளிடம். ஆனா எங்கும் உங்களுக்கு நிம்மதி என்பது கிடைக்காம இருக்கும். அந்த ஒரு தேடல் உங்களை மிகவும் ஒரு சோர்வான ஒரு மனிதராக மாத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்பது நிச்சயமாக உருவாகும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறந்த ஒரு விஷயம் திரும்ப உங்களுக்கு வரப்போக செய்யும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது நீங்க மறந்த ஒரு உங்களுடைய திறமையாக கூட இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒன்று நிச்சயமா உங்களை தேடி வரும். தேடி வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் விடுங்க. அது உங்களுக்கு ஒரு தெளிவையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க ஏன் அந்த ஒரு கஷ்டங்களை சந்திச்சீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். ஏன் நம்ம இத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆளானோம் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிய வைக்கும். அந்த ஒரு பதில் தான் உங்களுடைய மனத்துக்கு ஒரு பெரிய ஒரு அமைதியை தேடி கொடுக்கும். அந்த ஒரு பதிலினால் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தேடவும் செய்யுங்க. உங்களுடைய அதிபதி குரு பகவான். குரு கிரகத்தின் உங்களுக்கு அமைதியாக ஆனாலும் ஆனால் தைரியமான வளர்ச்சியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. பண விஷயத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை நிலைத்தன்மையிலும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுடைய அதிபதி நிச்சயமாக கொடுப்பார். அதுக்கு உங்களுடைய அதிபதியை நீங்க வணங்க வேண்டும். உங்களுடைய அதிபதிக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் கூட இருக்கு. அது உங்களுடைய அதிபதிக்கு நீங்க வியாழக்கிழமை நாட்கள்ல ஒவ்வொரு நாட்களும் செய்யணும். மஞ்சள் நிற பூவை வைத்து குரு பகவானை நினைத்து ஒரே ஒரு சிறிய பிரார்த்தனை நீங்கள் செய்யலாம். ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சுமைகளை மட்டும் நீங்க இந்த குரு பகவானிடம் வியாழக்கிழமை நாட்கள்ல விடிய காலை அல்லது மாலை நேரத்தில் மட்டும் நீங்க இந்த மாதிரி உங்க குரு பகவானை நினைத்து நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து வாரம் வாரம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பிக்கும். மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க செய்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் தெரிந்து கொள்கிறேன். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப வரக்கூடிய விஷயங்கள் எப்படி தெரியுமா மாறும். நீங்க பிடித்தது வெறும் மாயையாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், இனிமே இதுவரைக்கும் நீங்க செய்த சில முக்கியமான தருணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெறும் மாயை. ஆனா இப்போ உங்களுக்கு திரும்ப வரப்போறது உண்மையான சில விஷயங்களாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு பாதைக்கு நிச்சயமா உங்களுக்கு கொண்டு போக இடத்திற்கு நிச்சயமாக உங்களை தேடி கொடுக்கும். அமைதியான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க ஒரு நாள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் எவ்வளவோ நாள் தவறான இடத்தில் அமைதியை தேடினேன்னு. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். அது கிடைத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகள் எது, தீமைகள் எது என்பதை உங்களுக்கு நிச்சயமா உணர வைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்கள் வருவாங்க. அவங்க புதிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர் நிச்சயமாக வருவாங்க. வந்து அவங்க உங்களை புரிஞ்சு கொள்வாங்க. உங்களுடைய பாஸ்ட்டை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த மனிதர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆறுதலாக நிச்சயமாக இருக்கவும் செய்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணமும் சரி, நிலைத்தன்மையும் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். இனி நீங்கள் பொறுமையான ஒரு நிலையான ஒரு மனிதர்களாக ஆக ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்புகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கக்கூடும். அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமா உங்களை கொண்டு போகுங்க. இனிமே உங்களை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்திற்கு நிச்சயமா நீங்க வந்துவிடுவீங்க. ஒரு நாள் நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா, மற்றவங்களை நம்பி நம்ம இதுவரைக்கும் ஏமாந்தது போதும். இனிமே நம்மளையே நம்ம நம்பினாதான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நான் யாருக்காக வாழணும்னு உங்களுக்கு
உங்களுக்குள்ள நீங்களே பதில் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நாள் நீங்கள் மறுபடியும் பிறந்த மாதிரியாக உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளையும் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க சந்தித்த எல்லா கஷ்டங்களும் உங்களை தைரியமாக ஒரு மனிதராக ஆக்குவதற்காக மட்டும்தான். அது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில கற்றுத்தந்த ஒரு பாடமாக இருக்கும். நீங்க கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களை இதுவரைக்கும் உடைத்த ஹர்ட் பண்ணவங்களுக்கு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுமதி கொடுக்கக்கூடாது. அனுமதிக்காம இருந்தா மட்டும்தான் நன்மைகளானது நடக்கும். அதே போல எல்லாரையும் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுடைய மனசை முதலில் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்க உடைந்த மனிதர்கள் கிடையாது. நீங்க எல்லாம் தாங்கி இன்னமும் சிரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது இப்போதான் மலரப் போகிறது. அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய திறமையாக கூட இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒன்று நிச்சயமா உங்களை தேடி வரும். தேடி வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் விடுங்க. அது உங்களுக்கு ஒரு தெளிவையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க ஏன் அந்த ஒரு கஷ்டங்களை சந்திச்சீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். ஏன் நம்ம இத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆளானோம் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிய வைக்கும். அந்த ஒரு பதில் தான் உங்களுடைய மனத்துக்கு ஒரு பெரிய ஒரு அமைதியை தேடி கொடுக்கும். அந்த ஒரு பதிலினால் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தேடவும் செய்யுங்க. உங்களுடைய அதிபதி குரு பகவான். குரு கிரகத்தின் உங்களுக்கு அமைதியாக ஆனாலும் ஆனா தைரியமான வளர்ச்சியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. பண விஷயத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை நிலைத்தன்மையிலும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுடைய அதிபதி நிச்சயமாக கொடுப்பார். அதுக்கு உங்களுடைய அதிபதியை நீங்க வணங்க வேண்டும். உங்களுடைய அதிபதிக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் கூட இருக்கு. அது உங்களுடைய அதிபதிக்கு நீங்க வியாழக்கிழமை நாட்கள்ல ஒவ்வொரு நாட்களும் செய்யணும். மஞ்சள் நிற பூவை வைத்து குரு பகவானை நினைத்து ஒரே ஒரு சிறிய பிரார்த்தனை நீங்கள் செய்யலாம். ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சுமைகளை மட்டும் நீங்க இந்த குரு பகவானிடம் வியாழக்கிழமை நாட்கள்ல விடிய காலை அல்லது மாலை நேரத்தில் மட்டும் நீங்க இந்த மாதிரி உங்க குரு பகவானை நினைத்து நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து வாரம் வாரம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பிக்கும். மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க செய்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் தெரிந்து கொள்கிறேன். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப வரக்கூடிய விஷயங்கள் எப்படி தெரியுமா மாறும்? நீங்க பிடிச்சது வெறும் மாயையாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், இனிமே இதுவரைக்கும் நீங்க செய்த சில முக்கியமான தருணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெறும் மாயை. ஆனா இப்போ உங்களுக்கு திரும்ப வரப்போறது உண்மையான சில விஷயங்களாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு பாதைக்கு நிச்சயமா உங்களுக்கு கொண்டு போக இடத்திற்கு நிச்சயமாக உங்களை தேடி கொடுக்கும். அமைதியான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க ஒரு நாள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் எவ்வளவோ நாள் தவறான இடத்தில் அமைதியை தேடினேன்னு. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். அது கிடைத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகள் எது, தீமைகள் எது என்பதை உங்களுக்கு நிச்சயமா உணர வைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்கள் வருவாங்க. அவங்க புதிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர் நிச்சயமாக வருவாங்க. வந்து அவங்க உங்களை புரிஞ்சு கொள்வாங்க. உங்களுடைய பாஸ்ட்டை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த மனிதர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆறுதலாக